இமாலயம் வரையிலான இந்தியா முழுவதையும் வென்றவன் எனவும், நிலமானியங்களை கொண்டு காவிரி ஆற்றின் வெள்ளத்தை தடுப்பதற்காக கரைகளை கட்டியவன் எனவும் இந்த நூல்கள் விளக்குகின்றன. சங்க இலக்கியங்களில் இந்த தகவல்கள் இல்லை என்பதால் இந்த புராணம் பற்றி வெளிப்படையாக தெரிவதில்லை. சோழர்களின் மற்றொரு பிரபலமான மன்னன் கோச்செங்கண்ணன் ஆவான். சங்ககால இலக்கிய பாடல்கள் பலவற்றில் அவனை பற்றி புகழ்ந்து பாடப்பட்டுள்ளது. இடைக்காலத்தின் போது சைவ ஞானியாகவும் கருதப்பட்டார். இந்திய தீபகற்பத்தின் தென்கோடி பகுதியான கொற்கையிலிருந்து முதலில் ஆட்சி செய்ய தொடங்கிய பாண்டியர்கள் பின்னாளில் மதுரை நகருக்கு மாறினர். சங்க இலக்கியத்திலும் பாண்டியர்கள் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இதே காலத்தில் இருந்த கிரேக்க மற்றும் ரோமானிய ஆவணங்களிலும் பாண்டியர்கள் பற்றி உள்ளது. மெகஸ்தனிஸ் இண்டிகா என்ற தனது நூலில் பாண்டிய பேரரசு பற்றி குறிப்பிட்டுள்ளார். மதுரையின் தற்போதைய மாவட்டங்கள் திருநெல்வேலி மற்றும் தெற்கு கேரளாவின் சில பகுதிகளை பாண்டியர்கள் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தனர். பாண்டியர்கள் கிரேக்கம் மற்றும் ரோம் ஆகிய நாடுகளுடன் வணிக தொடர்பையும் கொண்டிருந்தனர். பாண்டியர்கள் தமிழர்களின் மற்ற பேரரசுடன் இணைந்து ஈழத்தின் தமிழ் வணிகர்களுடன் வியாபாரம் மற்றும் திருமண தொடர்பையும் கொண்டிருந்தனர். சங்க இலக்கியங்களின் பல்வேறு பாடல்களில் பாண்டிய மன்னர்கள் பலர் பற்றி குறிப்புகள் காணப்படுகின்றன. இவர்களில் தலையாலங்கானம் வென்ற நெடுஞ்செழியன் மற்றும் தியாக செயல்களுக்கான சிறப்பான ஒருவராக குறிப்பிடப்படும் ஆரான், முதுக்குடுமி பெருவழுதி என்ற மற்றொரு நெடுஞ்செழியன் ஆகியோர் சிறப்பாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். அகநானூறு மற்றும் புறநானூறு போன்ற தமிழ் நூல்களின் தொகுப்புகளில் உள்ள சிறிய பாடல்கள் மதுரை காஞ்சி மற்றும் நெடுநல்வாடை போன்ற 2 முக்கிய நூல்களிலும் 10 பாட்டு தொகுப்புகளில் உள்ளது. சங்க காலத்தில் பாண்டிய பேரரசில் குறிப்பிடப்பட்டுள்ள சமூக மற்றும் வணிக ரீதியான செயல்கள் பற்றிய செய்திகள் உள்ளன. 3ஆம் நூற்றாண்டின் முடிவில் களப்பிரர்களின் ஊடுருவல் காரணமாக முற்கால பாண்டியர்களின் புகழ் மறைந்து போனது.